பார்க்க போகிறோம்னா ப்ளூயிங் பென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே இப்படி என்ன தான் இருக்குன்னு பார்த்துருவோமா? ஆக்சுவலி இந்த கலர்லாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்பிடாது, இந்த கலர் இருக்காது. உள்ளே திறந்து பார்த்தீங்கன்னா இது என்ன கலர் இருக்குது? பிங்க் இருக்குது, எல்லோ இருக்குது. ஆனால் என்ன கலர் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுக்கு பதிலாக பர்பிள் இருக்கு. எல்லோவுக்கு பதிலாக இது. ஓகே ஓகே, பிங்க் இல்லைங்கிறதால ரெட்டு கொடுத்துருக்காங்க. சரி வாங்க. இப்போ இதுக்குள்ளே ஒரு 4 கார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதில் நான் 2 கார்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். சரி வாங்க. என்னது, மங்கி ஒன்று இருக்குது, மங்கி சைக்கிள். சரி வாங்க, இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு பிடிச்ச ரெட் கலரே எடுத்துக்கலாம். ஆக்சுவலி எனக்கு பிடிச்ச கலர் பிங்க் தான், இருந்தாலும் ரெட்டே எடுத்துக்கலாம். பிங்க் இல்லை ஆக்சுவலி. இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி இருக்கும். இதை எடுத்து இருக்குல்ல, இதுக்குள்ளே நல்லா சொருகிக்கணும், இல்லைனா வரவே வராது. நானும் அமுக்குன்னு அமுக்கி பார்த்தேன், ஒழுங்காகவே வரல முன்னாடி. சரி, நியூ பேட்ச் பண்ணுறேன். இதை பண்ணுவோமா? இதுதான் பண்ணணும். இப்போ இந்த டிப்பை தான் நீங்கள் ஊற்றணும். தெரியுதா? பார்த்தீங்களா? இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. இப்போ இதை வச்சு ஏதாச்சும் வரையுவாங்க. இதை வச்சு ஒரு ஹார்ட் ட்ரை பண்ணும். இதை வச்சு விளையாடுறதுக்கே கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரி, மிச்ச கலர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மெயினாக நான் ஒயிட் பார்க்கணுன்னு தான் நினச்சிட்டேன். ரெட்டு வேறு லெவலு. ஓகே, ஐயோ மாற்றி மூடும்போது இப்படி மூடுங்க. இது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும், அவ்வளோதான். ஏன் இதை நம்ம இப்படி நார்மலாக எடுத்து கூட இப்படி வரைஞ்சிக்கலாம். பாருங்க, எல்லாரும் பார்த்துக்கோங்க. வெறும் ஸ்கெட்சை கொடுத்து இது பண்ணுறாங்க. இது இது உள்ள வச்சு மிச்ச கலர்ஸ் இருக்குது. நான் ஒயிட்டு லாஸ்ட்டாக பார்க்க போகிறேன். பிளாக் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்லுவேன். இப்படி இருக்கா, எல்லாருக்குமே நீங்கள் ப்ளோ பண்ணி வாங்கினீங்கன்னா இப்படி தான் கொடுப்பாங்க. இப்படி எடுத்தீங்கன்னா இது வந்துடும், ஸ்கெட்ச் பென் வந்துடும். ஸ்கெட்ச் பென்னை தூக்கி இப்படி வச்சிருந்தோம். இந்த டிரான்ஸ்பரண்ட் இது மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளார சொருக்கிடணும். பிளாக் எடுத்து பேக்கில் சொருக்கிடணும், அவ்வளோதான். வெறுத்தனமாக ஊதி பார்த்தோம்னா வரவே மாட்டேங்குது. வா, அதுக்கு தான் சொன்னேன் நல்லா திணிக்கணும்ட்டு. வேறு லெவலில் இருக்காங்க. ஐயோ, வாங்கினதுலேருந்து ஒரே குஷி எனக்கு. அடுத்தது என்ன கலர்? க்ரீன்.
பார்க்கவே செம்மையாக இருக்குது. இதோ இந்த பிளாக் மாதிரியே பண்ணுது. இன்னும் 3 கலர்ஸ் இருக்கு. இதில் எனக்கு பிடிச்ச கலர், பிடிக்காத கலர் தான் நான் செலக்ட் பண்ணணும். ப்ளூ. இவ்வளோ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ரொம்ப கதை பேசியே போர் அடிக்கிறேன். டக்குன்னு செம்மையாக இருக்கு. ப்ளூ வெரி வெரி சூப்பர். நான் லாஸ்ட்டாக நான் ஐயோ பயங்கரமாக ஏமாத்துறாங்க பாருங்க. இந்த கலர்ஸ் தான் நமக்கு வருமா? ஆனால் இன்னொரு கலர் வந்துட்டு நீங்களே பாருங்க. இந்த கலர் வந்தது இல்லை எல்லாம் போட்டு ஏமாத்துறாங்க பாருங்க. நான் பிங்க் இருக்கும்னு நினச்சி தான் ஆசையாக. பர்பிள் வெரி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக தான் நான் ஒயிட் எப்படி இருக்கும். முதல்ல இதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த 2 மட்டும்தான் யூஸ் பண்ணேன். ஸோ ஒயிட் நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். ஒயிட் எக்ஸைட்டிங். வருது, ஆனால் என்ன வருதுன்னு தெரியல. வருது பாருங்க, இந்த தண்ணி மாதிரி இருக்குல்ல, அதுதான் ஒயிட்டு. இதை நார்மல் கலர் மேலே வச்சுனாலும் ஒயிட்டு. இதை பாருங்க, இந்த ரெட்டு மேலே லைட்டாக அடிச்சா சூப்பர்ப்பா. ஒயிட்டும் வருது. இது பாருங்களேன், இந்த ரெட்டு மேலே அடித்தா ஆரஞ்சு மாதிரி வருது. சூப்பர் சூப்பர். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக போயிட்டேன். பாய்.